ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் என்னான்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சூப் தாங்க நான் வச்சுருக்கேன். தக்காளி சூப் என் பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும். வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக தக்காளி சூப் வந்து வைக்க சொல்லிடுவான். இந்த சூப் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பாசிப்பருப்பு நம்மளுக்கு தேவைப்படும். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ தேவைப்படும். உங்கள் வீட்டில் 4 பேர் இருந்தீங்கன்னா 1/4 கிலோ தக்காளி தேவைப்படும். அப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு மிளகாய் தூள் வந்து போடக்கூடாது. ஆனால் நான் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கணுங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். இன்றைக்கி அவசர வேலை இருக்கனால நான் குக்கர்லேயே சாதம் வச்சுட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா கெட்டி தயிர் வந்து நான் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நான் செஞ்சுருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு காரம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே காரம் வந்து கம்மியாக தாங்க சேர்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தக்காளி சூப் தான். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள்.